பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலவேளையிலும் கூட என் தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட வஸ்திரங்களை குறித்து பேச அவலா இருக்கிறார். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 50வது வசனம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இங்கே பர்த்திமேயு குருடன் தன் மேல அவன் சரீரத்துல அவருடைய உறவினர்களோ நண்பர்களோ யாராவது கொண்டு போட்டிருக்கிற வஸ்திரங்களாக இருக்கலாம். அவன் குருடனா இருந்தனால அவன் என்ன வஸ்திரம் போட்டிருக்கான்னு அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த வஸ்திரம் சகதாபத்தையும் அனுதாபத்தையும் இல்லையா, மற்றவர்கள் தர்மம் கொடுப்பார்கள், பிச்சை கொடுப்பார்கள் என்று சொல்லி அவனை பார்த்து ஐயோ பாவம் என்று சொல்லி அவனை பார்த்து பிச்சை கொடுக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வஸ்திரமாக இருக்கலாம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட வஸ்திரம் உங்கள் மேலும் பிசாசு சத்துரு சாத்தானவன் போட்டிருக்கலாம். அந்த வஸ்திரத்தை தான் என் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் மேல இருக்கிற தேவையில்லாத வஸ்திரத்தை கழட்டி போட்டுட்டு என்னிடத்தில் வா என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்களே எனக்கு இந்த வியாதி இருக்கு, பலவீனம் இருக்கு, நோய் இருக்குன்னு சொல்லி முடக்கு சொல்லி நீங்க சில வஸ்திரங்களை போட்டுக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட வஸ்திரங்களை கலட்டி தூக்கி போடுங்க. இயேசு கிறிஸ்து அவனை அங்கே அழைக்கிறார். அவர் அழைக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்துல அவனை அழைத்து வர சொன்னார் என்று வசனம் வாசிக்கிறோம். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள், எழுந்திருவ, உன்னை அழைக்கிறார் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலம் உங்கள் பலவீனம் நீங்கிருச்சு, நீ எழுந்து நட, உன் வஸ்திரத்தை எடுத்து போடு, உன் அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து போடு என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சுகம் தந்து விட்டாருங்க. நீங்க திருப்பி எனக்கு தலை வலிக்குது, கால் வலிக்குது, வயிறு வலிக்குது என்று சொல்லி சில ஆட்கள் சில பிரேயர் மீட்டிங்கு போக மாட்டாங்க, கன்வென்ஷன் வச்சா போக மாட்டாங்க, ஞாயிறு ஆராதனைக்கு போக மாட்டாங்க. வலி வேதனை சொல்லியே அப்படிப்பட்ட வஸ்திரத்தை போட்டுக்கொண்டே உட்கார்ந்து இருப்பீங்க. அந்த வஸ்திரம் நீங்களா போட்டுக்கிறது, அது ஒரு அழுக்கு வஸ்திரம், பிசாசுக்கு இடம் கொடுக்கிற வஸ்திரம். இப்படிப்பட்ட வஸ்திரங்கள் எல்லாம் இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், கழட்டி போடுங்கன்னு சொல்றார். நீங்க தான் கழட்டி போடணும். இயேசு சுகம் கொடுத்து விட்டார். இயேசு அற்புதம் செய்து, இயேசு ஏற்கனவே நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து வைத்தார்கள். நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியதாங்க. நீங்க எடுத்துக்கொள்ளாம இன்னும் நீங்களே அதை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை இன்றைக்கு தூக்கி போடுங்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்ம சகரியா 3ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசித்தீர்கள் சொன்னா, யோசுவாவின் மீது இருக்கிற அழுக்கு உடைகளும் அது பாவத்தை பிரதிபலிக்கிறது. சோ பாருங்களேன், கிருபையும் மன்னிப்பும் தருகிற தேவனாகிய கர்த்தர் அங்கே யோசுவாவின் மீது இருந்த அந்த அழுக்கு வஸ்திரத்தை சகரியா தீர்க்கதரிசி மூலம் சொல்லி அதை எடுத்து போடுறாருங்க. இன்றைக்கு இதே மாதிரிதான் எடுக்க போட்டு அவருக்கு வெண்மையான வஸ்திரத்தை தரிப்பித்தார்கள். இன்றைக்கும் வேதத்தில் அநேக இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னா ஆடைகளை குறித்து, வஸ்திரங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் உங்கள் மேல நீங்களே போட்டிருக்கிற வஸ்திரம், இல்ல பிறரால் உங்கள் மேல் போடப்பட்ட வஸ்திரம், தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிற வஸ்திரத்தை தரிக்க முடியாம, பரிசுத்தங்கிற வஸ்திரத்தை தரிக்க முடியாம உள்ள கிடக்கிற எல்லா அழுக்கு குப்பையும் தூக்கி போடுங்க. உள்ள கிடக்கிறேன் தூக்கி போடுங்க, நீங்களா மேல போட்டிருக்கிறேன் தூக்கி போடுங்க. நொண்டி சாக்கு சொல்லாதீங்க, தூக்கி போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. சுகத்தை பலனின் ஜீவனை ஏற்கனவே அவர் தந்துட்டாருங்க. பலவீனம் கிடையாது. இந்த பலவீனத்து வஸ்திரம் நான் எனக்கு மேல இருக்கக்கூடாது, இதை நான் கழட்டி போடுகிறேன்னு சொல்லுங்க. என்ன வியாதி இருக்குதோ அந்த வியாதிங்கிற வஸ்திரத்தை, சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் இந்த வஸ்திரத்தை இயேசு நாமத்தில் கழட்டி தூக்கி போடுகிறேன்னு சொல்லுங்க. வாயால அறிக்கையிடுங்க. வஸ்திரங்களை சரீரத்துல புடுங்கி போடுங்க. பரமபிதா நடாத நாட்டெல்லாம் புடுங்கி போடுங்க. என் தகப்பன் அனுமதிக்காத வஸ்திரங்கள் வேலை வேண்டாம். உங்களை தவறான அறிக்கை, தவறான மனிதர்கள் பார்த்து இந்த வியாதிஸ்தன் இப்படி இருக்கிறான், அப்படி இருக்கான், சுகர், இவளுக்கு பொழுதுனைக்கு சுகர், இவங்களுக்கு பாரம்பரியமா சுகர், இப்படிப்பட்ட வஸ்திரங்கள் வாயில அறிக்கையிட்டு உங்க மேல போட்டிருந்தீங்கன்னா அந்த வஸ்திரங்களை கழட்டி தூக்கி போடுங்க. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே உங்களுக்கு சுகத்தை அவர் சிலுவையில் பெற்று தந்து விட்டார். அந்த சுகத்தை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் பெற்றீர்கள் என்று விசுவாசித்தீர்கள், அவருடைய தழும்புகள் சுகமான விசுவாசித்தீர்கள். இப்பொழுதே உங்கள் மேல் கிடக்கிற வஸ்திரங்களை கழட்டி தூக்கி போடுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், உங்களை விடுவித்து விட்டார், உங்களை சுகப்படுத்தி விட்டார். இந்த வார்த்தைகள் மூலம் பர்த்திமேயு குருடனுடைய கண்கள் பார்வை அடைந்தது என்றால் இன்றைக்கு உங்கள் கண்களை திறக்க வேண்டும். உங்கள் கைகள் இருக்க கட்டுகள் அவிழ்க்கிறேன், கால்கள் இருக்க கட்டுகள் அவிழ்க்கிறேன். எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவர்களாக அழுக்கு வஸ்திரங்களை தூக்கி போட்டுவிட்டு புதிய வஸ்திரம், நீதியின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டவர்களால் கர்த்தருக்கு முன்பாக வந்து சாட்சி உள்ளவர்களா இருங்கள். கர்த்தர் தாமே இன்றைக்கு உங்கள் மேல இருக்க வஸ்திரங்களை தூக்கி போட்டு விட்டார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். வியாதி பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போனதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சல் ஷீலா ரொசாரியோ. God bless you all. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்களே உங்க மேல மறுபடியும் எனக்கு வியாதி இருக்குன்னு வஸ்திரத்தை போட்டுக்காதீங்க.